இதை பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த கல்லூரியில் தொடர்ச்சியாக படிக்க போகிறீங்களா? 3 வருடம் படிக்க போகிறீங்களா? உங்களுக்கு அந்த கல்லூரியுடைய ஃபீஸ் 3 வருஷத்துக்கும் 6 செமஸ்டரும் கட்டுறதுக்குரிய பணம் இருக்கா? ஏன் சார் இப்படி கேட்குறீங்க? இது பெரிய விஷயம், இது தெரியாமல் நான் காலேஜ் போய் கேட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்கள் பல இடங்கள்ல பல கல்லூரிகளில் போய் பேசும்போது பார்த்துருப்பீங்க என்ன சொல்லியிருக்காங்க. நிறைய கல்லூரி மாணவர்கள் எஜுகேஷன் லோன் கிடைக்குன்னு போயிட்டு அந்த கல்லூரியில் சேர்ந்துருக்காங்க. பட் எஜுகேஷன் லோன் கிடைக்காம ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆயிருக்காங்க. சில மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஃபேமிலியில் யாரோ ஒரு சடன் டெத், அவங்க அப்பா இறந்துருப்பாங்க, அந்த ஸ்டூடெண்ட் வேலைக்கு போன சுச்சுவேஷன், அதனாலே வந்து கல்லூரியை பாதியில் விட்டுருப்பாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வீட்டில் மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க, ஃபீமேலாக இருந்தால் மேரேஜ் அதிகமாக நடக்குது, அதெல்லாம் ட்ராப். இப்படி ட்ராப் அவுட் ஆனவங்களுடைய எந்த சர்டிஃபிகேட்டும் எந்த கல்லூரியும் எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டியான கல்லூரிகள் திருப்பி தரது இல்லை. ரொம்ப நியாயமாக நடக்கிற கல்லூரிகள் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் இருக்குது. ஆனால் பெரும்பாலான தனியார் கல்லூரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்ககிட்ட வாங்கின ஒரிஜினல் சர்வீஸ் திருப்பி தர மாட்டாங்க. நீ 3 வருஷத்து காசும் கட்டு, 6 செமஸ்டரோட காசு கட்டு, நீ ஒரு செமஸ்டர் தான் போயிருப்பீங்க, ட்ராப் அவுட் ஆயிருப்பீங்க, 6 செமஸ்டர் ஃபீஸ் தான் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி கட்டினா தான் உங்களுடைய மார்க் ஷீட்டும் இப்போ டிசியும் தர முடியும்னு சொல்றாங்க. அதனால ஒரிஜினல் சர்வீஸ் கொடுக்குறது ரொம்ப யோசிச்சு கொடுங்க. அந்த காலேஜ் தொடர்ச்சி படிக்கணும். ஒருவேளை நானே இந்த சிக்கலில் மாட்டிருக்கேன் சார், நான் இப்போ வேறு வேலைக்கு ப்ரைவேட் போயிட்டு இருக்கிறேன், நான் ஒரு காலேஜில் வந்து பிகாம் சேர்ந்தேன், பகல ட்ராப் ஆகிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஆனால் வந்து சர்டிஃபிகேட் ஒரிஜினல் தர மாட்டேங்க. கேட்டால் 1 வருஷம் ஃபீஸ் கட்டு, 3 வருஷம் ஃபீஸ் கட்டு சொல்லி ரொம்ப மிரட்டுறாங்கன்னா, நான் மேலே ஒரு வெப்சைட் சிஎம்சிஎல்லுடைய மெயில் அட்ரஸ், இதில் கிளியராக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் உள்ளே போய் டேட்டாலாம் ஃபில் பண்ணி என்ன டிகிரி, எந்த காலேஜ், எந்த வருஷம் ட்ராப் அவுட் ஆனீங்க, சர்டிஃபிகேட் தரதுக்கு என்ன ரீசன், இது எல்லாத்தையும் எழுதி மெயில் பண்ணிடுங்க. அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் தாங்க. சில இடத்துல என்ன பண்ணுறோம், நாங்கள் மாவட்ட சட்ட பணிகள் ஆணைக்குழுன்னு இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் இலவசமாக லீகல் சப்போர்ட் பண்ணோம். அந்த இடத்துல போய் கோர்ட் தான் அது நமக்கு ஃப்ரீயாக லீகல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க ஜட்ஜஸ்ட்டு போய் நம்ம இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா ஜட்ஜஸ் மூலமாக ஒரு நோட்டீஸ் அந்த காலேஜுக்கு போகுது, அது தராங்க. ஆனால் பொதுவாக இந்த பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் கல்வி தந்தைங்கிற பேரில் சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கிறனால சர்டிஃபிகேட் ரொம்ப சிரமங்கள் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் கல்லூரிக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி, உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி 1க்கு 100 முறை யோசிச்சுட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுங்க. நீங்கள் படிக்கிறேன்னா அந்த பர்டிகுலர் கல்லூரியை செலக்ட் பண்ணுங்கள், அந்த கல்லூரியில் ஃபீஸ் கட்டுங்க, தொடர்ச்சியாக படிங்க, அடுத்த நிலைமைக்கு வாங்க. நல்லது.